மச்சான் என் ஆள் ஏதோ லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கான் மச்சான், என்னன்னு படிச்சு சொல்ல. இந்த காலத்துல லெட்டர்னாலே பிரச்சனையாச்சுடா. பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது மச்சான். டேய் டென்ஷன் ஆகாதடா குர்ரா, இன்னும் படிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஷாக் ஆகுறான். ஏ ஒன் ப்ராப்ளமா? ஆமா மச்சான், ஏதோ ப்ராப்ளம் தான் மச்சான் சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? டோன்ட் கால் மீ, இந்த ஃபோனே பண்ண வேணாமா மச்சான்? ஃபோனே பண்ண வேணாமா? என்னடா சொல்ற? மை ஃபாதர் வாஸ், இந்த அப்பா வந்துட்டான். இனியும் வாழ்க்கையில சூறாவளி தான், இந்த ஜென்மத்தில் என்னப்பா பண்ணியோ. ஐ வாண்ட் டு செக் த ப்ராப்ளம், டேக் கேர், பாயா மச்சான். அவ்வளோதான், பாய் சொல்லிட்டு போயிட்டா. டே மச்சான் என்னடா சொல்ற, உண்மைதானா? அன்னைக்கே சொன்னேன் இந்த லவ்வுக்கு எல்லாம் செட் ஆகாது, இது ஒரு சனியை முடிச்ச பாதுடா. நீ கேட்டியா? கமிட் ஆகிட்டு எங்களை வந்து நல்லா வச்சு செஞ்சல. சிங்கிள் பசங்க சாவங்களை சும்மா விடவே விடாதுடா. என்னடா ரோட்டோரமா இருந்து லேகியம் விற்கிற மாதிரி இவ்வளவு ஆவேசமா கத்திட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? மச்சான் இவன் ஆள் இல்ல, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா, செத்து போயிட்டாடா. சி பாய் சொல்லிட்டு போயிட்டாடா. அப்படியா? ஓ ஆள் அப்படி பண்ண மாட்டாளே. ஆமா அப்படி பண்ற ஆளே இல்ல மச்சான். இந்த தற்கொலை நாய் தான் ஏதோ படிக்க தெரியாம படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டரை நீ ஒருக்கா படிச்சு சொல்லு மச்சான். கொண்டா. ஹே ஒன் ப்ராப்ளம், டு நாட் கால் மீ, மை ஃபோன் வாஸ் ரிப்பேரிங், மை ஃபோன். மச்சான் அவரோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சாண்டா, அவங்க அப்பா கடைக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் நான் கால் பண்ண வேணாமா, பாய் டேக் கேர்னு போட்டிருக்கா. அப்பா எங்க என்ன பாக்குற? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தான் தெரியும், அர்த்தம்லாம் தெரியாது.